இந்த உடம்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கருவி. இதை சாஸ்திரத்துல ஒரு டெக்னிக்கலா சொல்லுவோம். இது காரியாத்மாம். இது காரியாத்மா. காரியாத்மாங்கிறது ஸ்தூல சரீரம். பிசிக்கல் பாடி இஸ் காரியாத்மா. அப்புறம் மைண்ட் இருக்கு, அதை சட்டில் பாடின்னு சொல்றோம். அது சாஸ்திரத்துல அதுக்கு இன்னொரு நேம் இருக்கு, கரணாத்மான்னு பேர். இது காரியாத்மா, அது கரணாத்மான்னு பேர். இதுல புத்தி இருக்கு. இந்த புத்திக்கு பேரு கர்த்தாத்மான்னு பேர். கர்த்தாத்மானா நான் சிந்திக்கிறேன், நான் பேசுகிறேன், நான் செயல்படுகிறேன். இந்த நான் சொல்றதெல்லாம் கர்த்தாத்மா. அப்புறம் நான் மனதால் இறைவனை தியானிக்கிறேன், அது மனது எனக்கு கருவி. வாக்கால் பேசுகிறேன், வாக்கு எனக்கு கருவி. ஆகவே மனசு கரணாத்மான்னு பேர். சட்டில் பாடி கரணாத்மா. பேச்சு சட்டில் தான். வாய் இருக்கிறவனுக்கெல்லாம் பேச்சு இருக்குன்னு சொல்லிட முடியாது. ஆகவே பேச்சுங்கிறது சூக்ஷ்மமான ஒரு சக்தி. அதனால அது கரணாத்மான்னு பேர். இதெல்லாம் வெளிப்படுற இந்த நாக்கு, காது, இதெல்லாம் அது காரியாத்மான்னு பேர். இந்த பிசிக்கல் மாம்ச வஸ்து, இந்த இதெல்லாம் தோலெல்லாம், இதனால தோல், நரம்பு, எலும்பு இதெல்லாம் ஆயிருக்கேன். இது காரியாத்மான்னு பேர். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆத்மான்னா நான் இதோட சேர்ந்திருக்கேன். ஆன்மீக வாழ்க்கையை பற்றி ஒரு சுருக்கமான ஒரு அர்த்தம் சொல்றேன். நிறைய அர்த்தம் அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆன்மீக வாழ்க்கை என்றால் என்ன? அந்த கேள்விக்கு ஒரு பதில். உயிரானது உடலோடு இணைந்து, உடலோடும் மனதோடும் இணைந்து, உடலின் வாயிலாக மனதின் வாயிலாக தன்னை பண்படுத்தி, உடல் மனம் இவற்றிலிருந்து விடுபடுவதே ஆன்மீகம். புரியுது? ரொம்ப டைம் ஆகும், உடனே புரிஞ்சுடாது. சொல்லுதல் யாருக்கும் எளிய. அதனால நான் என்ன பண்றேன், பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸோட எனக்கு நேச்சுரலாவே ஐடென்டிபிகேஷன் இருக்கு. யாரும் கற்றுக் கொடுக்க வேண்டாம். திரும்ப திரும்ப கண்ணாடியை பார்த்து தலையை வாரிட்டு இருக்கோமே, சரி பண்ணிட்டு இருக்கோம். நெத்தியில பொட்டை வச்சுன்னு சரி பண்ணிட்டு இருக்கோம். அடிக்கடி போட்டோவை காமிச்சா நான் எங்க இருக்கேன்னு முதல்ல பாக்குறேன். அப்படி இருக்கிற போது அப்ப இதுல என்ன தெரியுது, நமக்கு நம்முடைய சரீரம், மனசு, புத்தியோட நமக்கு ஒரு இயல்பாகவே ஒரு இணைப்பு இருக்கு. அந்த ஒரு இணைப்பு இருக்கு. அதுக்கு பேர் ஐடென்டிபிகேஷன் ஆங்கிலத்தில் சொல்றோம். நாம என்ன பண்ணோம், நான் இந்த உடலோடும் மனதோடும் புத்தியோடும் பின்னி பிணைந்து இருக்கிறேன். அதோட மாத்திரமா? கார்ல எவனா ஒரு அடிச்சுட்டானா என்னவோ பண்றது எனக்கு. ஏன் காரு எனக்கு வேறையா இருந்தா கூட, கார் என்னுடைய காரை யாராவது அடிச்சுட்டான்னு சொன்னா, என் வீட்டை யாராவது டிஸ்டர்ப் பண்ணிட்டான்னா எனக்கே என்னவோ ஆன மாதிரி இருக்கு. அவ்வளவு தூரத்துக்கு ஐடென்டிபிகேஷன் டெவலப் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ மொழி, ஈனம். நான் தமிழனுக்கு எங்கேயா ஒரு பிரச்சனை நமக்கு மனோதினம் தமிழன்கிற தமிழன் குரூப்ல மாத்திரம் ஐடென்டிபிகேஷன், நாட் கன்னடியன் ஐடென்டிபிகேஷன் வரும். அப்புறம் கடைசியில் என்னன்னா, மனித இனத்துக்கே ஒரு ஆபத்து அப்படின்னு சொன்னா மனித இனத்தோட நான் நினைச்சுக்கிறேன். எப்ப வேணாலும் சுருக்கிப்பேன், எப்ப வேணாலும் நீட்டிப்பேன். வீட்டிலேயே அப்படித்தான் நடக்கும். நான் தான் முக்கியம் எனக்கு. அதுக்கப்புறம் மனைவி, மக்கள், குடும்பம், சுற்றம். நமக்கு அவ்வளவு தூரத்துக்கு இந்த ஐடென்டிபிகேஷன் போறது. ஆனா பரவாயில்ல, அதையாவது கொஞ்சம் கொஞ்சம் புரிய வைக்கிறது சுலபம்தான். ஆனா இந்த உடம்போட நமக்கு சேர்ந்திருக்கிற அந்த பின்னி பிணைஞ்சிருக்கு பாருங்க, அந்த அபிமானம். இந்த அபிமானம்ங்கிறது நேச்சுரலா இருக்கு. அது என்ன பண்ணணும், இந்த அபிமானத்தை பண்படுத்தணும். இந்த அபிமானத்தை பண்படுத்தணும். நான் மனிதன், நான் ஆண், நான் இந்த ஜாதியை சேர்ந்தவன், நான் இந்த மொழியை சேர்ந்தவன், நான் இந்த நாட்டை சேர்ந்தவன், நான் இந்த மதத்தை சேர்ந்தவன். எத்தனை விதமான ஐடென்டிபிகேஷன் நமக்கு இருக்கு. அத்தனை அந்த அபிமானத்தை என்ன பண்ணணும், அதை கல்டிவேட் பண்ணணும், பண்படுத்தணும். நான் இறைவனுடைய தொண்டன், நான் பக்தன், நானும் இந்த நாட்டில் ஒரு நானும் இந்த நாட்டில் ஒரு பிரஜை, நான் இந்த நாட்டினுடைய சட்டதிட்டங்களை மதிக்க வேண்டும், நான் இந்த மதத்தினுடைய நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும். இது கல்டிவேஷன்.
பண்படுத்தணும். புரியுறது இல்லையா? எவ்வளோ சுலபமாக இருக்கு பாருங்க. விஷயம் புரிஞ்சிடும், ஃபாலோ பண்ணுறதான் கஷ்டம். அப்போ இதை பண்படுத்தணும். இந்த அபிமானத்தை பண்படுத்தி இந்த அபிமானத்திலிருந்து விடுபடுறது தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. புரியுறதோ? அபிமானத்தை பண்படுத்தி, இன்னும் சொல்ல போனா பற்றை பண்படுத்தி பற்றிலிருந்து விடுபடுவதே ஆன்மீக வாழ்க்கையின் நோக்கம். பற்றை பண்படுத்தி பற்றிலிருந்து விடுபடுவதே ஆன்மீக வாழ்க்கையின் நோக்கம். இயற்கையாக இருக்கும் பற்றை அறிவின் துணை கொண்டு நெறிப்படுத்தி, முறைப்படுத்தி, செம்மைப்படுத்தி, ஒழுங்குபடுத்தி, பிறகு அவற்றிலிருந்து விடுபடுவதுதான் ஆன்மீக வாழ்க்கை. இதை அலர்ட்ஃபுல்லா பண்ணணும், ஒரு விழிப்புணர்வோட பண்ணணும். காலையிலிருந்து இரவு வரை, சாகப் போகும் வரை ஒரு விழிப்புணர்வோடு இந்த செயலை நாம் செய்ய வேண்டும். அதை எப்படி செய்யறதுங்கிறத பத்தி தான் படிக்கணும். சரி சுவாமி, இயற்கையாக இருக்கும் பற்றை, உயிருக்கு உடலோடும் உலகோடும் இயல்பாக இருக்கும் பற்றை நெறிப்படுத்தி, முறைப்படுத்தி, செம்மைப்படுத்தி, ஒழுங்குபடுத்தி, பிறகு அவற்றிலிருந்து விடுபடுவது ரொம்ப முக்கியம். விடுபடலைன்னா ஆன்மீக வாழ்க்கையின் நோக்கம் சரியா நிறைவேறாது. பண்படுத்திட்டு விட்டுவிடக்கூடாது. பண்படுத்தினா போராது, பண்பட்டு அப்புறம் அதிலிருந்து பற்றிலிருந்து விடுபடும். நான் இறைவனுடைய தொண்டன்கிற பற்றிலிருந்து கூட விடுபட்டான். நான் அப்படி சொல்லல, சாஸ்திரம் சொல்லுது. ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின். அதுக்கு எத்தனையோ ஒரு பொருள் இருக்குது. இறைவனே அதை விரும்புகிறார். இறைவன் இறைமயமாயிடும். அதனால இறைவனிட்டிருந்து அப்படியே விலகியே இருக்கக்கூடாது. எப்ப பார்த்தாலும் நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்கள் கற்கண்டை அனுபவிக்கவே விரும்புகிறோம், நாங்கள் கற்கண்டாக மாற விரும்பவில்லை. நாங்கள் கற்கண்டை சுவைக்கவே விரும்புகிறோம். இந்த புத்தி போகவே மாட்டேங்குது. அதனால கற்கண்டை நாங்கள் சுவைக்கவே விரும்புகிறோம், நாங்கள் ஒருபொழுதும் கற்கண்டாக மாற விரும்பவில்லை அப்படின்னாங்க. நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கிட்டாலும் நீ கற்கண்டு தான். நீ கற்கண்டை சுவைக்கிறேன்னு நினைச்சா நீ உன்னைத்தான் சுவைக்கிறேன். உன்னையே அறியாமையினால சுவைக்கப்படும் பொருளாக கருதி கொண்டு அறியாமையினால உன்னையே தான் நீ சுவைக்கிறாய் என்று வேதங்கள் சொல்லுகின்றன, சாஸ்திரங்கள்லாம் சொல்லுகிறது. இப்ப நம்ம விஷயம், சரி சுவாமி, இதை எப்படி பண்படுத்துறது? ஆன்மாங்கிறது தனியா நலம் உடையதாக இருக்கிறது. அது நலம் கேடு இரண்டையும் கடந்தது ஆன்மா. ஞாபகம் வச்சுக்கோ, நலம் கேடு இரண்டையும் கடந்தது ஆன்மா. சார்ந்ததின் வண்ணமாவது ஆன்மா. எப்படி புரியணும்? சைவ சமயத்தில் அது அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை, சார்ந்ததின் வண்ணமாவது மனம்னு சொல்லுவார்கள். நான் சொல்றேன், சார்ந்ததின் வண்ணமாவது ஆன்மா. மனசுக்கு அந்த சுபாவம் இருக்கு, அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆன்மா சார்ந்ததின் வண்ணமாவதுன்னா ஆன்மா மனதோட இணைஞ்சிருக்கிறதுனா அந்த அர்த்தத்தில் சொல்றேன், கரணாத்மாங்கிற புத்தியோட சொல்றேன். இந்த ஆன்மா, உயிர், இந்த ஜீவன், இந்த பசு, சைவ சாஸ்திரப்படி சொன்ன பசு, இந்த பசு எனப்படுகின்ற ஜீவன், ஜீவாத்மா, இந்த உயிர் என்ன பண்ணுகிறதுன்னா, இது என்ன பண்ணிட்டு இருக்கு? அறிவு, மனம், நேற்று சொன்ன அறிவு நலம், மனநலம், சொல் நலம், இன்னொரு கணக்கு தோணித்து எழுத்து நலம், அது கூட போட்டுக்கலாம், எத்தனை வேணாலும் போடலாம். இல்லை, அறிவு நலம், மனநலம், சொல் நலம், உடல் நலம், செயல் நலம், பொருள் நலம், உறவு நலம், இத்தனையும் நலமா வச்சுக்கிறதுக்கு விவேகத்தோட வேலை செய்யும். அந்த அறிவை கொடுக்கறது தான் திருக்குறள் போன்ற சாத்திர நூல்கள். தர்மசாஸ்திரம் தான் நமக்கு நிறைய வேலை பண்றது. ரெண்டு சாஸ்திரம் இருக்கு நம்மள்கிட்ட, ஒன்னு தர்மசாஸ்திரம், இன்னொன்னு பிரம்மசாஸ்திரம். கடவுளை பத்தி பேசுற சாஸ்திரம் பிரம்மசாஸ்திரம். நான் ஹியூமனா வாழ போறேன், மனிதனாக நான் வாழ போகிறேன், மனிதனாக வாழ்ந்து தெய்வ நிலையை அடைய போகிறேன். நான் மிருகமாக வாழ்வதற்கு பிறக்கவில்லை. மிருகம் தான் அல்பமா புலனின்பத்திலே நாடி செத்து போயிடும். ஆனா நான் மனிதனாக வாழ விரும்புகிறேன். மனிதனாக வாழ்ந்து தெய்வீக நிலையை அடையப் போகிறேன். மனித நிலையிலிருந்து நான் தெய்வ நிலைக்கு உயரப் போகிறேன். அதான முக்கியம்.